லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் போகலாமா? ஆக்சுவலாக நான் எப்பயுமே பர்த்டேக்கு ஒரு 1 வீக் முன்னாடியே எல்லாமே ஷாப் பண்ணி வச்சுருவேன். ஆனால் இந்த டைம் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால் லாஸ்ட் டே தான் போய் வாங்க வேண்டியதாக போச்சு. என் நேரும் ட்ரெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி க்ளோஸில் இருந்துச்சு. அதனால் மற்ற ஷாப்பில் தான் போய் வாங்க வேண்டிய நிலைமை. அப்புறம் சில க்ராசரிஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தால் அன்றைக்கி ஈவினிங் வந்து பிரியமான தோழி படம் போட்டிருந்தாங்க. என்னோடய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் படம் வந்து பிரியமான தோழி. கண்டிப்பாக சின்ன வயசில் எல்லாருமே இந்த படம் பார்த்துட்டு நமக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே இந்த சீனில் ஓகேங்க. ஆனால் நம்ம ஜோதிகா என்னங்க பாவம் பண்ணாங்க? மாதவன் ஜோதிகாவை அப்படியே ட்ரெயினில் விட்டு வந்துடுவாங்க. அந்த ஒரு சீன் மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னே தெரியல. உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆயிருக்கான்னு சொல்லுங்கள். தி நெக்ஸ்ட் டே அண்ட் இட்ஸ் மை பர்த்டே டுடே. நெல்லிக்காய் ட்ரிங்க் பண்ண போகிறோம். சரி, வீட்டில் தானே இருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஹெல்த்தியாக குடிக்கலாம் தான் நெல்லிக்காய்லாம் வீட்டில் வாங்கி வச்சுருக்கோம். ஆனால் இதோட டேஸ்ட் இருந்துச்சு, சரியான கசப்பு, சுத்தமாக குடிக்க முடியல. என் ஃபேஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ கேவலமாக இருந்துச்சு அப்படின்னு. நான் இன்றைக்கி மார்னிங் வந்து இன்ஸ்டாவில் போல் போட்டிருந்தேன், இந்த ட்ரெஸ் போடலாமா இல்லை இன்னொரு ட்ரெஸ் போடலாமான்னு. மேக்ஸிமம் எல்லோரும் இந்த ட்ரெஸ் தான் சொல்லியிருந்தீங்க. சரி, இதையே போட்டுடலான்னு இன்றைக்கி இந்த ட்ரெஸ் போட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பர்த்டே ஸ்பெஷல் பாயாசம். இதுதான் புதுசாக வாங்கின இயரிங். ஷார்ட்ஸ் போட்டிருந்தால அதில் நாங்கள் ஜிஆர்டி போயிருந்தோம்ல, அங்கே வாங்கின இயரிங் தான் இது. நான் ரொம்ப நாளாக பார்த்து வச்சுட்டே இருந்தேன். ஒரு 3 இயரிங், இது 3த்தில் ஏதாச்சும் ஒன்று வாங்கணுன்னு. அதில் ரெண்டு பார்த்தேன். எனக்கு என்னமோ இது ஓரளவு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக 3 ஷேப்பில் இருந்தது, அதனால் பிடிச்சிருந்தது வாங்கிட்டேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். குட்டியாக ஒரு பர்த்டே கெட் ரெடி வித் மீ பார்த்துடலாமா? நானும் வேறு எந்த ஹேர் ஸ்டைலாச்சும் போடலான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். அது என்னமோ தெரியல, எனக்கு கடைசியாக இந்த ஹேர் ஸ்டைல் தான் சூட் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் கடைசியில் இதையே போட்டேன். நான் யூஸ் பண்ணுற ஒரே ஒரு க்ரீம் இது மட்டும்தான், டாக்டர் சஜஸ்ட் பண்ணது. எனக்கு வேறு எந்த க்ரீம் போட்டாலுமே செட் ஆகாது. அதான் போயிட்டுருந்துச்சு. திடீர்னு நடுவில் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணிட்டாங்க, அதனால் அங்கே போயிட்டேன். பேக் டு வீடியோ. க்ரீம் மட்டும் போட்டு முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு தெரியல, ஐலைனர் ட்ரை பண்ணுறேன், பயமாக இருக்குது, பார்க்கலாம். எனக்கு ஐலைனர்லாம் அவ்வளோவா போட வராது, பரவாயில்ல, நான் ட்ரை பண்ண போகிறேன். டிஃப்ரென்ஸ் ஏதாச்சும் தெரியுதா 2 கண்ணுக்கும்? எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியலன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. டன். கடைசியாக லிப் பாம் மட்டும் போட்டு முடிச்சுக்கிறேன். இது ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் வந்து கொடிஷியாவில் ஒரு எக்ஸ்போ மாதிரி போட்டிருந்தாங்க, அப்போது வாங்கினது. இன்னும் எனக்கு வந்து பாதி பாக்ஸ் தான் காலியாகிருக்கு, அப்படியே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வேஸ்ட்டு தான், இன்னும் கொஞ்ச நாளில் எக்ஸ்பயர் ஆகிடும், தூக்கி போட்டுருவேன். ஆனால் ப்ராடக்ட் வந்து சூப்பராக இருக்குது. சீரியஸாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்ட்டுருக்கு, அதனால சவுண்டு. சீரியஸாக ப்ராடக்ட் சூப்பராக இருந்துச்சு யூஸ் பண்ண. ரொம்ப மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும், ஆனால் குவான்டிட்டி கம்மியாக எடுத்து யூஸ் பண்ணுறனால இது அப்படியே இருக்குது. மை ஃபர்ஸ்ட் பிராண்ட் இல்லை அது இதுக்கு முன்னாடி ஒரு பிராண்டட் வாட்ச் தான் வச்சுருந்தேன், அதுவும் டைட்டனில் தான். அது ஆக்சுவலாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, நான் 7th ஸ்டாண்டர்ட் சம்திங் படிக்கும்போது வாங்கினது. அதோட ரெஃபரன்ஸ் இமேஜ் இருந்தால் ஆட் பண்ணுறேன். அது வந்து க்யூட்டாக இருக்கும், அப்போ சின்ன வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த மைண்ட் செட்டில் வாங்கினது. அப்புறம் ரீசெண்ட் டேஸாக ரோஸ் கோல்டில் ஏதாச்சும் ஒரு வாட்ச் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். வெயிட் பண்ணி கடைசியாக வாங்கிட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து ஜோக்கர் அண்ட் விச் வாட்ச் தான் வச்சுருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வாட்ச், கலருமே ரொம்ப பிடிச்சி வாங்கின வாட்ச்சு. அது வந்து ஒரு டைம் செல் போய் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் செல் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் மறுபடியும் போனதுக்கப்புறம் சரி புதுசாக ஒரு பிராண்டட் வாட்சே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினது. ரொம்ப பிடிச்ச வாட்சாக மாறிடுச்சு இது இப்போது.
ஒரு ரேண்டம் சேட் மாதிரி வச்சுக்கலாம். திடீர்னு மைண்டுக்கு வர்றதெல்லாம் நான் வந்து இப்போது பேசலான் இருக்கேன். ரொம்ப நாள் ஆகுது இப்படி பேசி. கொஞ்ச நாளாக வீடியோஸும் கண்டினியூஸாக போடல. ஏன்னா நான் வந்து செல்ஃப் ஸ்டடி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதனால் வீட்டில் வந்து நான் ஒரு வேலையுமே பார்க்குறதில்ல. எனக்கு போடவும் எதுவுமே இல்லை, கண்டென்ட் எதுவுமே இல்லை போட. ஒரு மாதிரி நான் வந்து ரீல்ஸ்லேயே ஃபுல்லாக அடிக்ட் ஆகி ஒரு மாதிரி எனக்கே என் மேலே வெறுப்பாக வர்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்து நான் வந்து ரீல்ஸ் பார்க்க ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுலேருந்து என்னால் வெளியவே வர முடியல. காலையில் ஒரு 9 o'clock ஃபோன் எடுத்து வச்சுன்னா மறுபடியும் நைட்டு 9 o'clock தான் வைக்கிறேன். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. சரி நம்மளே கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் புக்கு படிக்க ஆரம்பித்தேன். நான் ஏற்கனவே லாஸ்ட் vlogல போட்டிருப்பேன் ஒரு புக்கு. வந்து சொல்லியிருப்பேன் ஏற்கனவே, இந்த புக் வி ஆர் தேர் ஃபார் ஈச் அதர். இது வந்து ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்டு 10 chapters வந்து கொஞ்சம் படிக்க லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு 10 chapters படிக்க அவ்வளோவா பிடிக்கல. அதுக்கப்புறம் படிக்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒரு 4 நாளில் எனக்கு 4 days ஆச்சு. ஏன்னா நான் நைட் மட்டும்தான் எடுத்து புக்கு படித்தேன். ஒரு 4 daysல இந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சரி அதுக்கப்புறம் மறுபடியும் நான் ஃபோன் பார்க்கவே ஆரம்பித்தனால சரி இன்னொரு புக் வாங்கி படிக்கலாம். இந்த டைம் வந்து கொஞ்சம் ஏதாச்சும் சஸ்பென்ஸ் த்ரில்லர் அந்த மாதிரி ஏதாச்சும் புக் சர்ச் பண்ணலான்னு சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் யூடியூப்பில் ஃபுல்லாக இந்த சைலண்ட் பேஷண்ட்டுன்ற புக் வந்து இதுதான் வந்துச்சு ஃபஸ்ட்டு. சாரி ஒரு கால் வந்துடுச்சு. எது வரைக்கும் பேசினேனே எனக்கு ஞாபகம் இல்லை. யூடியூப்பில் ஃபுல்லாகவே சஸ்பென்ஸ் த்ரில்லர்னு தேடினாலே இந்த புக்கு தான் வந்துச்சு. சரி வாங்கி படிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன். நான் படிக்கிறேன், என்னால் வந்து சீரியஸாக இதை வந்து என்னால் படிக்கவே முடியல. இப்போ தான் 3 chapters முடிச்சிருக்கேன். 4th chapter இன்னும் தொடவே இல்லை. ஏன்னே எனக்கு தெரியல. இந்த புக்கு என்னால் படிக்கவே முடியல. நீங்கள் இந்த புக் படிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு இந்த புக்கு முடிக்கன்னு. பார்க்கலாம். கண்டிப்பாக இதுக்குன்னு டைம் ஒதுக்கி நான் வந்து சீக்கிரம் இந்த புக்கை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இன்ஸ்டாலேயோ இல்லை இங்கே கம்யூனிட்டி போஸ்ட்டாகவே நான் போடுறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே என்னால் வீடியோ எடுக்க முடியாது. சரி பாய், நான் அப்புறமா வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஹோப் இப்போது அந்த சவுண்ட் அவ்வளோவா டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு. வீட்டில் சீரியஸாக செம்மையாக போர் அடிக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு வந்து ஆக்சுவலாக 21st birthday வயசாகிட்டே போகுது. தாங்க முடியல. 2004 to 2025 ஏற்றுக்க முடியல. 21 வயசு ஆகிடுச்சுன்னு. சாரி, நிறைய புலம்புறேன் அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 3 birthdaysமே நான் காலேஜில் தான் செலிப்ரேட் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து என் பர்த்டே ஸ்டார்ட் ஆனதும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்துருக்கேன். செம்மையாக போர் அடிக்குது. இனிமேல் வேறு ஏதாச்சும் புதுசாக கண்டென்ட் யோசித்து போடலான் இருக்கேன். உங்களுக்கும் ஏதாச்சும் தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் லாஸ்ட் இயர் ஒரு மூட் போர்ட் பண்ணியிருந்தேன்ல, மூட் போர்ட் க்ரியேட் பண்ணேன். அதில் என்னென்னலாம் அச்சீவ் பண்ணேன், என்னென்னலாம் பெண்டிங் இருக்குது, நெக்ஸ்ட் இயர்க்கான மூட் போர்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நம்ம இனிமேல் ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்து அதை பற்றி ரேண்டமாக பேசலாம். உங்களுக்கு எதை பற்றி பேசணும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என் பர்த்டேக்கு மறக்காமல் விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். இன்றைக்கி வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அவ்வளோதான். பாய்.